ஹோச்சிமின் சிட்டிலேருந்து ஃபூகுவாக் போகிறதுக்காக நாங்கள் டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு வந்தோம். அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சு 1 ஹவர் ட்ராவலில் ஃபூகுவாக் ஐலாண்ட் போயிட்டோம். நம்ம இந்தியாவிலேருந்து டைரக்ட் ஃப்ளைட்டில் வந்து இங்கே வந்துடலாம். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. இந்தியா பாஸ்போர்ட்டுக்கு வந்து விசா ஃப்ரீ. நாங்கள் போகிற வழியே பேர்ல் ஃபார்ம் பார்த்தோம். இங்கே பேர்ல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போனால் அவங்க அதை பற்றி ஹிஸ்ட்ரி எல்லாம் சொன்னாங்க. இது 50ஸ்ல வந்துலேருந்து முத்துலாம் எடுக்கிறாங்க. 94ல் தான் இந்த இடத்த வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பேர்லில் வந்து இந்த ஷெல் இருக்கு இல்லையா, இந்த கலரில் தான் வந்துட்டு உள்ளே இருக்க முத்துலாம் வரும் அப்படின்னாங்க. பிளாக்னா பிளாக் முத்து வரும் அப்படின்னாங்க. ஒரு சிப்பி எடுத்து அதுலேருந்து அழகாக வந்து நீட் அண்ட் க்ளீனாக ஒரு பேர்ல் வந்து எடுத்து காட்டினாங்க. எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரியல் முத்துனா அப்படியே கரையும் அப்படின்னாங்க. இது வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்தது. இது ஹை குவாலிட்டியான முத்து இங்கே இருக்கிறதெல்லாம் அப்படின்னாங்க. அவங்க செஞ்சு காட்டினாங்க. பாருங்கள் எப்படி கரையுது அப்படின்ட்டு. உள்ளே போனால் ஃபேக்ட்ரி எல்லாம் இருந்தது. நிறையா இந்த சங்கு சிப்பி எல்லாம் வச்சுருந்தாங்க. மேலே வந்து ஜுவல்லரி ஷாப்பும் இருந்தது. அதையும் போய் பார்த்தோம். இங்கே எல்லாமே வந்து யூஎஸ் டாலர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. $35 $40லேருந்து எல்லா ஜுவல்லரியும் வந்து ஆரம்பிக்குது. இங்கே வந்து சில்வர் ஜுவல்லரி, கோல்டு ஜுவல்லரி எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டே வந்து நாங்கள் இது அன்ஷேப்டு பேர்ல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பவுடராகவும் ஃபேஷியல் ஷீட் மாதிரியும் அது மாதிரிலாம் நிறையெல்லாம் வந்துட்டு இங்கே வந்து தயாரிக்கிறோம் அப்படிலாம் சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம். இதெல்லாம் வந்துட்டு $35, இதில் வந்து $100 போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டே நாங்கள் அப்படியே வெளியே வந்துட்டோம். இங்கே ஃபூகுவாக் ஐலாண்ட் வந்து ஒரு அழகான இடங்க. இங்கே வந்து சவுத் சைடும் சில ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, நார்த் சைடும் சில ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. சன்செட்லாம் வந்துட்டு சன்செட் டவுன் அதெல்லாம் வந்து சவுத் சைடு இருக்குது. அங்கே போயிட்டு இருக்கோம். தேங்க்யூ.